வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தொலைபேசியில் பேச்சு. மேற்காசியாவில் போரை நிறுத்தி அமைதி நிலவ செய்வதற்கு பிரிக்ஸ் நாடுகள் பங்காற்ற வேண்டுகோள். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான உத்திகள் குறித்து அமித்ஷா, பியூஷ் கோயல் ஆகியோருடன் பேசியதாக தினகரன் பேட்டி. 3 நாட்களுக்குள் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும் உறுதி. மாநிலங்களவை தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்த பிஜு ஜனதாதள சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் இடைநீக்கம். ஒடிசா எதிர்க்கட்சித் தலைவரும் பிஜு ஜனதாதள தலைவருமான நவீன் பட்நாயக் நடவடிக்கை. 48 மணி நேரத்திற்குள் ஹார்மஸ் நீரிணை கடல் வழியை எந்த அச்சுறுத்தலும் இன்றி திறந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் ஈரானில் உள்ள மின் நிலையங்களை தாக்கி அளிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மிரட்டல். மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர், ரஷ்யாவின் டேனில் மெத்வதேவ் ஆகியோர் வெற்றி. நேர் செட்களில் வெற்றி பெற்று 3 சுற்று ஆட்டத்திற்கு முன்னேற்றம். இனி விரிவான செய்திகளை காணலாம். மேற்காசியாவில் நிலவும் போரையும் கெடுபிடியையும் நிறுத்தி மண்டலத்தில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் ஏற்படுத்துவதற்கு பிரிக்ஸ் அமைப்பு குறிப்பிடத்தக்க பங்காற்ற வேண்டும் என்று ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் நேற்று தொலைபேசியில் பேசியுள்ளார். அப்போது மேற்காசியாவில் நிலவும் போரையும் கெடுபிடியையும் நிறுத்தி மண்டலத்தில் அமைதியையும் நிலைத்தன்மையையும் ஏற்படுத்த வேண்டிய தேவையை வலியுறுத்தியுள்ளார். பிரிக்ஸ் அமைப்பின் தலைவராக இந்தியா உள்ளதால் மேற்காசியாவில் பதற்றத்தை தணிப்பதற்கு உறுப்பு நாடுகளிடம் பேசி குறிப்பிடத்தக்க பங்காற்ற செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் மேற்காசியாவின் இப்போதைய நிலைமை, ராணுவ தாக்குதல், அதில் தங்கள் நாட்டின் நிலைப்பாடு ஆகியவற்றை பிரதமர் மோடியிடம் ஈரான் அதிபர் விளக்கியுள்ளார். இப்போதுள்ள கெடுபிடியை தளர்த்துவதன் இன்றியமையாமை, பதற்றத்தை தணிக்க வேண்டிய தேவை ஆகியவற்றையும் அவர் எடுத்துரைத்துள்ளார். அதேபோல் மினாப் என்னுமிடத்தில் பள்ளியின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 168 குழந்தைகள் உயிரிழந்ததையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான உத்திகள் குறித்து அமித்ஷா, பியூஷ் கோயல் ஆகியோருடன் பேசியதாகவும் தொகுதி பங்கீட்டு பேச்சு சென்னையில் நடைபெறும் என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, அதிமுக, அமமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் அமமுக பொதுச் செயலாளர் தினகரனும் டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசினர். கூட்டணி தொகுதி பங்கீட்டு பேச்சுக்காக அவர்கள் டெல்லிக்கு சென்றதாகவும், ஜெயலலிதா காலத்தில் தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் வந்து தொகுதி பங்கீடு பற்றி பேசும் நிலை இருந்ததாகவும் திமுக தலைவர்கள் கூறியிருந்தனர். இந்நிலையில் டெல்லியிலிருந்து சென்னைக்கு திரும்பிய தினகரன் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழ்நாடு பாஜகவுக்கான பொறுப்பாளர் பியூஷ் கோயல் ஆகியோரை தான் சந்தித்ததாக தெரிவித்துள்ளார். அனைத்து தொகுதிகளிலும் எப்படி செயல்படுவது என்பது குறித்து விவாதித்ததாக கூறினார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருங்கிணைந்து செயல்பட்டால் மகாராஷ்டிரம், ஹரியானா, பீகார் மாநிலங்களில் பெற்றதை போல் தமிழ்நாட்டிலும் மாபெரும் வெற்றியை பெற முடியும் என்று தெரிவித்தார். தொகுதி பங்கீட்டு பேச்சு சென்னையில் நடைபெறும் என்றும் இன்னும் 2-3 நாட்களில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நடத்தி எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்று அறிவிக்கப்பட உள்ளதாக கூறினார். தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடித்து மக்களின் ஆதரவுடன் திமுகவை ஆட்சியை விட்டு விரட்டுவோம் என்று தினகரன் தெரிவித்தார். மாநிலங்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்த பிஜு ஜனதாதளத்தை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சித் தலைவர் நவீன் பட்நாயக் இடைநீக்கம் செய்துள்ளார். ஒடிசாவில் அண்மையில் நடந்த மாநிலங்களவை தேர்தலில் எதிர்க்கட்சியான பிஜு ஜனதாதளத்தை சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளருக்கு வாக்களித்தனர். இது தொடர்பாக விளக்கம் அளிக்க கட்சி தலைமையினர் நோட்டீஸ் அனுப்பினர். இதில் அவர்களது விளக்கம் திருப்திகரமாக இல்லை என்று சட்டசபை கொறடா தெரிவித்திருந்தார். இதையடுத்து கட்சித் தலைவர் நவீன் பட்நாயக் தலைமையில் கட்சியின் அரசியல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மாநிலங்களவை தேர்தலில் கட்சி மாறி வாக்களித்த 6 சட்டமன்ற உறுப்பினர்களையும் நவீன் பட்நாயக் இடைநீக்கம் செய்துள்ளார். 48 மணி நேரத்திற்குள் ஹார்மஸ் நீரிணையில் உள்ள கடல் வழியை எந்த அச்சுறுத்தலும் இன்றி திறந்து விடாவிட்டால் ஈரானில் உள்ள மின் நிலையங்களை தாக்கி அளிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மிரட்டியுள்ளார்.
அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீதும் அமெரிக்க ஆதரவு நாடுகளான கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா ஆகியவற்றின் மீதும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த போரின் காரணமாக வளைகுடா நாடுகளில் இருந்து எண்ணெய், இயற்கை எரிவாயு ஏற்றிக்கொண்டு ஹார்மஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இதனால் எண்ணெய், இயற்கை எரிவாயு ஏற்றுமதி தடைபட்டு அவற்றின் விலைவாசியும் கடுமையாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ட்ரூத் சமூக வலைதளத்தில் விடுத்துள்ள செய்தியில், ஹார்மஸ் நீரிணையில் உள்ள கடல்வெளியை 48 மணி நேரத்திற்குள் எந்த அச்சுறுத்தலும் இன்றி நாடு முழுவதும் திறந்துவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இல்லாவிட்டால் ஈரானில் உள்ள மின் நிலையங்களை அமெரிக்கா தாக்கி அழிக்கும் என்று டொனால்டு டிரம்ப் மிரட்டியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்ற மியாமி ஓபன் டென்னிஸ் தொடரின் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியின் ஜானிக் சின்னர், ரஷ்யாவின் டேனில் மெத்வதேவ் ஆகியோர் வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவின் புளோரிடா நகரில் மியாமி ஓபன் டென்னிஸ் தொடர் நடைபெறுகிறது. இதில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் 2வது சுற்றில் இத்தாலியின் ஜானிக் சின்னர் போனிசியாவின் டமர் டுமுருடன் விளையாடினார். இப்போட்டியில் தொடக்கம் முதலே சிறப்பாக விளையாடிய சின்னர் 2-0 என்ற நேர் செட் கணக்கில் வெற்றி பெற்று 3வது சுற்றுக்கு முன்னேறினார். 3வது சுற்றில் ஜானிக் சின்னர் பிரான்சின் கோரண்டின் மவுட்டட் உடன் விளையாட உள்ளார். இதைத் தொடர்ந்து மற்றொரு ஆட்டத்தில் ரஷ்யாவின் டேனிஸ் மெத்வதேவ் 3-0 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரேய் சகமோட்டோவை வீழ்த்தி 3வது சுற்றுக்கு தகுதி பெற்றார். பஹ்ரைனில் எரிசக்தி மற்றும் உள்கட்டமைப்பு மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் கண்டனத்திற்குரியது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பஹ்ரைன் மன்னர் ஹமத் பின் ஈசா அல் கலிபாவுடன் தொலைபேசி வாயிலாக பேசியதை தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி, பஹ்ரைன் மன்னருக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் ஈகை திருநாள் வாழ்த்து சொன்னதாக குறிப்பிட்டுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து பஹ்ரைன் மன்னருடன் விவாதித்ததாகவும், சர்வதேச வர்த்தகத்துக்காக கடல்வழி பாதைகளை பாதுகாப்பாக வைத்திருப்பதன் அவசியத்தையும் இருவரும் வலியுறுத்தியதாகவும் பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். மக்களின் உரிமையை பறிக்க பிரதமர் மோடியை அனுமதிக்க முடியாது என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சூளுரைத்துள்ளார். கொல்கத்தாவில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் பங்கேற்று பேசிய அவர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கையின் மூலமாக வாக்காளர்கள் பெயர் நீக்கப்பட்டதாக சாடினார். இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாகவும், இதன் மூலம் மக்களின் வாக்குரிமை பாதுகாக்கப்பட்டதாகவும் கூறினார். தங்களது மாநிலத்தை குறிவைத்து மக்களை பிரிக்க முயற்சிப்பவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்று மம்தா பானர்ஜி ஆவேசமாக சாபம் விடுத்தார். அருப்புக்கோட்டை காந்திநகர் பகுதியில் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சென்ற காரில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அடுத்த மாதம் 23ஆம் தேதி சட்டப்பேரவைக்கான தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கும் நிலையில் மாநிலம் முழுவதும் தேர்தல் அதிகாரிகள் பணப்பட்டுவாடா நடப்பதை தடுக்க ஆய்வில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக அருப்புக்கோட்டை காந்திநகரில் பறக்கும் படை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கார் மற்றும் அவருடன் வந்த மற்றவர்களின் கார்களிலும் பறக்கும் படை அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். அமைச்சர் ராமச்சந்திரன் இந்த சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்த நிலையில் காரில் இருந்த பைகள் அனைத்தும் முழுமையாக வீடியோ பதிவுடன் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் பணம் மற்றும் பரிசு பொருள்கள் எதுவும் இல்லை என்பதால் அமைச்சர் ராமச்சந்திரன் அங்கிருந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். இந்திய அளவில் இன்றைக்கு தொழில்நுட்ப வல்லுநர்களை மிக அதிக அளவில் உருவாக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாகவும், உயர்கல்வியிலேயே மிக அதிகமான சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாகவும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமிதம் தெரிவித்துள்ளார். அருப்புக்கோட்டை அருகே செட்டிக்குறிச்சி ஸ்ரீ சவுடாம்பிகா பொறியியல் கல்லூரி 25வது ஆண்டு வெள்ளி விழா நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தங்கம் தென்னரசு, இந்திய அளவிலேயே இன்றைக்கு தொழில்நுட்ப வல்லுநர்களை மிக அதிக அளவில் உருவாக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். உயர்கல்வியிலேயே மிக அதிகமான சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு விளங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது மதுரை, கன்னியாகுமரி, விருதுநகர் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் உள்ளதால் தமிழ்நாட்டில் வாய்ப்புகள் கொட்டி கிடப்பதாக சுட்டிக்காட்டிய அமைச்சர் தென்னரசு, மாணவர்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். நாகை அருகே திருப்பூண்டியில் திமுக சார்பில் மத நல்லிணக்கம் மற்றும் சமூக ஒற்றுமையை வலியுறுத்தும் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்வில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் பங்கேற்றார்.
நாகை மாவட்டம் கீழையூர் கிழக்கு ஒன்றியம் திமுக சிறுபான்மை நல உரிமை பிரிவு சார்பில் திருப்பூண்டி புதிய ஜூம் பள்ளி வளாகத்தில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் தாமஸ் ஆல்வா எடிசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் வை செல்வராஜ் மற்றும் கீழ்வேலூர் சட்டப்பேரவை உறுப்பினர் வி நாகை மாலி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் முஸ்லிம் சகோதரர்கள் நோன்பு திறந்து பிரார்த்தனை செய்ததுடன் அனைவரும் இணைந்து இப்தார் உணவை பகிர்ந்து கொண்டனர். மத நல்லிணக்கம் மற்றும் சமூக ஒற்றுமையை வலியுறுத்தும் வகையில் மும்மதத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். மக்களிடையே ஒற்றுமையை வலுப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த இப்தார் நிகழ்ச்சி பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் இணைந்து இரு மாநில போலீசார் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாக தென்மண்டல ஐஜி விஜயேந்தர் பிகாரி தெரிவித்தார். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் முக்கியமான களியக்காவலை சோதனை சாவடியில் தென்மண்டல ஐஜி விஜயேந்தர் பிகாரி மற்றும் நெல்லை சரக டிஐஜி சரவணன் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஐஜி விஜயேந்தர் இன்டர்ஸ்டேட் செக் போஸ்டுகளில் மதவிலக்கு போலீசார், தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் உட்பட கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ANPR கேமரா மூலமாக நாகர்கோவிலில் இருந்து கூட கண்காணிக்க முடியும் என்றும், கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளுடன் இணைந்து இரு மாநில போலீசார் எல்லைப் பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் ஐஜி விஜயேந்தர் பிகாரி தெரிவித்துள்ளார். அவர் சர்ப்ரைஸ் செக்கிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. க்ளோஸ் வாட்ச் எலெக்ஷன் டியூட்டி போட்ட பிறகு இப்போ நம்ம கண்டினியூட்டியாக செக் பண்ணுறதுனால லாஸ்ட்டாக 21 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க, இன்னும் ரேஷன் பேக்கெட் பிடிச்சிருக்காங்க. பட் மற்ற நாட்களில் வந்து இதே மாதிரி ரோந்து இல்லை, இந்த கண்காணிப்பு இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எப்போவுமே செக் போஸ்ட் இருக்குது, நிறைய வாரி பிடிச்சிருக்காங்க. பட் இப்போ ஒரு சிறப்பான ஒரு சுச்சுவேஷன் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கிறதுனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸ்ட்ரிக்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஈவன் கேரளா திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்ட் கூட கோஆர்டினேஷன் பண்ணி அவர் கூட மீட்டிங்ஸ் பண்ணி we are maintaining a close vigil on all movements across the border. Thank you. வேலூரில் ரம்ஜான் தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் அதிமுக, திமுக, தாவேக கட்சியினர் வாக்கு சேகரித்தனர். வேலூர் ஈத்கா மைதானத்தில் ரமலான் பெருநாளை ஒட்டி நடைபெற்றுள்ள தொழுகையில் 5000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தொழுகை முடித்து வெளியே வந்த இஸ்லாமியர்களிடம் அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் அப்பு தலைமையில் வாக்குகளை சேகரித்தார். திமுகவினர் வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், முகமது சஹி ஆகியோரும் வாக்கு சேகரித்தனர். இதேபோல தாவேகவினரும் வாக்கு சேகரித்ததுடன் பேரித்தம் பழங்கள் கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அரசியலில் எதிரும் புதிருமாக உள்ள கட்சிகள் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்வதில்லை என்ற நிலை மாறி திமுக அவைத்தலைவர் முகமது சஹியை மாவட்ட அதிமுக செயலாளர் அப்பு கட்டி தழுவி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினார். அங்கிருந்தவர்கள் இப்போதுதான் அரசியல் நாகரிகம் வந்துள்ளது என பேசிக் கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் ரமலான் சிறப்பு தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமியர்களுக்கு தேமுதிக பொருளாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுதீஷ் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஆம்பூர் ஈத்கா மைதானத்தில் ரமலான் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தொழுகை முடிந்து வெளியே வந்த இஸ்லாமியர்களுக்கு தேமுதிக பொருளாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுதீஷ், ஆம்பூர் சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன், திமுக நிர்வாகிகள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பின்னர் ஆம்பூரில் தோல் தொழிற்சாலைகளின் அதிபரும் பரிதா குழும தலைவருமான மெக்கா பரிதாவை சந்தித்து அவருக்கு சால்வை அணிவித்து ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுதீஷ், திமுக கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறும் என தெரிவித்துள்ளார். இஸ்லாமிய நண்பர்களுக்கு, சகோதரர்களுக்கு எங்களுடைய தேமுதிக சார்பில் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்க பிறந்த ஊரு ஆம்பூர்ல இன்னைக்கு வந்து நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க பிறகு நான் பொது நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய தலைமை கழகத்துல வாக்காளர்கள் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி மதுரையில் நடைபெற்ற இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணியை மதுரை மாவட்ட ஆட்சியர் KJ பிரவீன்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். 2026ஆம் ஆண்டிற்கான தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தேர்தல் குறித்த இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியை மதுரை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான KJ பிரவீன்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார்.
பேரணியில் இருசக்கர வாகனத்துடன் பெண்கள் கலந்து கொண்டு என் வாக்கு என் உரிமை குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி முக்கிய வீதிகள் வழியாக சென்று 100% வாக்களிக்க வேண்டும் என பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் மாவட்ட வருவாய் அலுவலர் அன்பழகன், ஊரக வளர்ச்சி முகமை திட்ட அலுவலர் வானதி மற்றும் அரசு அலுவலர்கள் உட்பட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். அமித்ஷாவும் பியூஷ் கோயலும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர முடியாது என்பதால் தான் அவர்களை டெல்லிக்கு வந்து நாங்கள் பார்க்கிறோம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அதிமுகவினர் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவிடம் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா விடுத்த அழைப்பின் பெயரில் அவர் அவசரமாக நேற்று டெல்லி விரைந்தார். அவரை தொடர்ந்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் டெல்லி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற எவ்வாறு செயல்பட வேண்டும் என அமித்ஷாவுடன் ஆலோசனையில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார். தொகுதி பங்கீடு குறித்து அமித்ஷாவுடன் பேசவில்லை என்று மறுத்த தினகரன், ஒற்றுமையுடன் தேர்தலை எதிர்கொள்வது குறித்தேதான் பேசியதாக விளக்கம் அளித்தார். மேலும் பீகாரில் வெற்றி பெற்றதை போல் தமிழ்நாட்டிலும் வெற்றி பெறுவது தொடர்பாக ஆலோசித்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அமித்ஷாவும் பியூஷ் கோயலும் அடிக்கடி தமிழகத்துக்கு வர முடியாது என்பதால் தான் நாங்கள் டெல்லி வந்தோம் என்றும் விளக்கம் அளித்தார். மேலும் சசிகலாவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் கொண்டு வர எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று திட்டவட்டமாக டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பயப்படுறான்னு தெரியுது. இப்ப போய் என்ன தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிகளை பெற்று தர மாட்டார்களான்னு நீங்க டெல்லியோட சரியான ஒரு புரிதல் இல்லாமல் நீங்க குழாயடி சண்டை மாதிரி அவர்கள்ட்ட போடுறப்ப தேர்தல் ஆணையம் நோட்டிபிகேஷன் ஆனதுக்கு அப்புறம் நாங்க எப்படி நிதியை பெற்று தர முடியும்? இது தேர்தல் காலம், தேர்தல் அறிவிக்கப்பட்டது. இந்த நேரத்தில் நாங்க தேர்தலை எப்படி திமுக வீழ்த்துவதற்கான எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத பத்தி தான் நாங்க திங்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொன்னு, தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதிங்கிறாங்களே, இந்த 12 ஆண்டுகள்ல சேலத்தில் தனியாருக்கு சொந்தமான மஞ்சள் கிடங்கில் ஏற்பட்டுள்ள தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மஞ்சள் மூட்டைகள் எரிந்து சாம்பலாகின. சேலத்தில் பிருந்தா ஹரிபாஸ்கர் என்பவருக்கு சொந்தமான மஞ்சள் கிடங்கில் நேற்று திடீரென்று புகை வெளியேற தொடங்கியது. இதையடுத்து குடோனில் தீப்பற்றி மலமளவென பரவியது. 5 மணி நேரத்திற்கும் எரிந்த தீயில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1500 மஞ்சள் மூட்டைகள் எரிந்து சாம்பலாகின. அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் அடிப்படையில் தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து பள்ளப்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகை மாவட்டம் திருக்குவளை அருகே டாக்டர் அம்பேத்கர் மாலை நேர படிப்பகத்தின் பிளக்ஸ் பேனரை கிழிக்க முயன்ற நபரால் பரபரப்பு நிலவியது. திருக்குவளை அருகே சாட்டியகுடி ஊராட்சிக்கு உட்பட்ட கீழவிடங்களூர் பகுதியில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள நீர்நிலை புறம்போக்கு நிலத்தை அப்பகுதி இளைஞர்கள் சுத்தம் செய்து டாக்டர் அம்பேத்கர் மாலை நேர படிப்பகம் வைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்து அம்பேத்கர் பிளக்ஸ் பேனர் ஒன்று வைத்துள்ளனர். அப்போது அங்கு வந்த காஞ்சி என்பவர் அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யும் நோக்கத்தில் தன்னுடைய நிலம் என்று கூறி பேனரை கிழிக்க சென்றார். அப்போது அதே பகுதியை சேர்ந்து நல்ல சிவம் என்பவர் தடுத்தபோது அவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து வலிவலம் காவல் நிலையத்தில் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளதாக இளைஞர்கள் தெரிவித்தனர். கிடந்தது காடு கருவ மண்டி, அந்த இடத்தை நாங்கள் சுத்தம் பண்ணி இளைஞர்கள் கட்சிக்காரவங்க எல்லாரும் சுத்தம் பண்ணி மக்கள் பயன்பாட்டுக்கு மாணவிகள் படிப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் படிப்பகம்னு ஒரு போர்டு ஒன்று வச்சோம். அந்த போர்டை வச்சத்தில் தலைவர் போட்டோ ஐயா எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் போட்டோவும் அம்பேத்கர் போட்டோவும் இருந்தது. அதில் விவோ சொன்னாங்க, இதுமாரி எலெக்ஷன் டைமாக இருக்குது, போர்டை மறைச்சிருங்க, கொடியை எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. போர்டை மறைச்சிட்டு பேப்பர் ஒட்டி போர்டை மறைச்சிட்டேன். மறைச்சி 2 நாளைக்கு பிறகு இன்றைக்கி ஒரு தனிநபர் அந்த போர்டை கிழிக்கிறதுக்கு தலைவர் படத்தை கிழிக்க வர்றாரு. கேட்டால் நீ என்ன பண்ணுவ, இது என்னோட இடம், நீ என்ன படிப்பை வாட்டி மக்களுக்கு கொடுக்குறது, நீங்களாம் படித்து என்ன பண்ண போகிற, படித்து என்னத்தை கிழிக்க போகிறீங்க, என்னை கொலை மிரட்டல் விடுறாரு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 15 ஆண்டு கால கோரிக்கை நிறைவேற்றப்படாத நிலையில் அப்பகுதி மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி தேர்தல் புறக்கணிப்பு செய்ய போவதாக தெரிவித்துள்ளனர். ஜெயங்கொண்டம் அடுத்துள்ள மேய்காவல் புத்தூர் காமராஜர் நகர் பகுதியில் 150 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அப்பகுதியில் அடிப்படை வசதிகள் மற்றும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்காததை கண்டித்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதோடு வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்புகளை தெரிவிக்கப் போவதாக அறிவித்திருந்தனர்.
அதன்படி தழுதாலைமேடு ஊராட்சிக்குட்பட்ட காமராஜர் நகர் கிராம மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடியினை கட்டி வைத்து தேர்தல் புறக்கணிப்பை அறிவித்தனர். மேலும் இங்குள்ள வரட்டேரிக்கு சொந்தமான 20 ஏக்கர் நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து வைத்திருப்பதாகவும் அந்த நிலத்தை கைப்பற்றி நிலமற்ற ஏழைகளுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். போராடியும் வட்டாட்சி அலுவலகத்திலும் கோட்டாட்சி அலுவலகத்திலும் கலெக்டர் ஐயா அவர்களிடம் வீட்டு மாவை பாராட்டுவதற்காக பட்டா கொடுத்துள்ளோம். எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத காரணத்தால் சாலை மறியல், காந்தி பூங்காவில் சாலை மறியல் போட்டோம். அதன் பிறகு அண்ணா அலுவலகத்திலும் சாலை மறியல் போட்டோம். அரியலூரில் வட்டாட்சி அலுவலகத்திலும் கோட்டாட்சி அலுவலகத்திலும் கொடுத்தும் சில முறை ஆட்சியாளர்கள் பார்த்தார்கள் தவிர எங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 1000 கோடி ரூபாய் கடன்களை கோவை கள பொது மேலாளர் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் மண்டலங்கள் மூலம் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக இந்தியன் வங்கியின் செயல் இயக்குநர் அசுரோ சௌத்ரி தெரிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான கடன் வழங்கும் முகாமில் இந்தியன் வங்கியின் செயல் இயக்குநர் அசுரோ சௌத்ரி கலந்து கொண்டார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த சிறப்பு கடன் முகாம் மூலம் சுமார் 1000 கோடி ரூபாய் கடன்களை கோவை கள பொது மேலாளர் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் மண்டலங்கள் மூலம் வழங்க இந்தியன் வங்கி திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதில் இன்றைய ஒருநாள் நிகழ்வில் மட்டும் சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பிலான கடன்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாகவும் அசுடோ சௌத்ரி கூறினார். பாரம்பரிய கடன் வழங்கும் முறையிலிருந்து மாறி வங்கி தற்பொழுது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் விரைவாக கடன் வழங்கும் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். Apart from the traditional MSME loan sanction, the bank has also made a digital journey for this MSME loan sanction. We have a process where the consent, if the consent is given by the customer for their income tax return, for their GST return, for their bank statement, the bank. மதுரையில் தனியார் ஹோட்டல் அரங்கில் போலீஸ் ஃபேமிலி திரைப்படத்தின் வெற்றி விழா நடைபெற்றது. மதுரை ஹோட்டல் டெம்பிள் சிட்டி ட்ரீம்ஸ் இன் ஹாலில் போலீஸ் ஃபேமிலி என்ற திரைப்படத்தின் வெற்றி விழா நடைபெற்றது. விழாவிற்கு திரைப்படத்தின் தயாரிப்பாளரும் கதாநாயகனுமான ராஜா மலைசாமி தலைமையேற்றார். டெம்பிள் சிட்டி உரிமையாளர் குமார் முன்னிலை வகித்தார். விழாவில் திரைப்படத்தின் இயக்குநர் பாலு மற்றும் திரைப்படத்தில் நடித்த கலைஞர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். போலீஸ் ஃபேமிலி திரைப்படம் பார்வையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்று வருவதுடன் சமூக வலைதளங்களிலும் பாராட்டுகளை குவித்துள்ள இத்திரைப்படம் வெற்றிகரமாக திகழ்கிறது. சார் டிசைன் பண்ணி அருமையா ஸ்கிரிப்ட் பண்ணார். கொலகாரம் எங்க போறான்றதா நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம். கொலகாரம் எங்க இருந்து வந்தான்னு நம்ம யாருமே யோசிக்கல. ஸ்கிரீன் பிளே ஸ்பாட்ல எழுதினார். உடனே சொன்னார். அதுதான் அந்த படத்துக்கே பெரிய ட்ரைனிங். அதை வச்சு தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா வச்சு ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சோம். அதோட பார்த்தீங்கன்னா மலச்சாமி சரவணன் தான் அருமையாக அனுப்பி வச்சிருந்தீங்க. அவர் கடைசியில் ஒரு இடத்துல நீங்கள் பார்த்துருப்பாரு. ஏன்னா இந்த ட்ரெஸ் அந்த கொலை பண்ண பையன் எந்த ட்ரெஸ் போட்டுருந்தாங்கிறது ட்ரெஸ் மட்டும். இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்ற வகையில் வாய்ப்பு கிடைக்குமா என எதிர்பார்ப்புடன் மதுரை வாயிலை சேர்ந்த மிசா ராஜேந்திரன் மகன் PKR மதன் என்பவர் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட திமுக சார்பில் போட்டியிட வேட்புமனு அளித்துள்ளார். 2026ஆம் ஆண்டின் சட்டசபை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர் பட்டியல் இன்னும் வெளியாகாத நிலையில் பலரும் தங்களது தொகுதிகளுக்கு விருப்ப மனுக்களை அளித்துள்ளனர். குறிப்பாக இளைஞர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் சென்னை அறிவாலயத்தில் உள்ள திமுக தலைமையகத்தில் இளம் தலைமுறையினர் போட்டி போட்டுக் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் சீட் கேட்டு வருகின்றனர். அந்த வகையில் சென்னை மதுரவாயலை சேர்ந்த திமுக மூத்த நிர்வாகியும் மிசா தடை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட மிசா ராஜகோபாலின் மகன் PKR மதன் என்பவர் சென்னை அறிவாலயத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 2 இடங்களில் நடைபெற்ற வாகன சோதனையில் 1,47,590 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தனி சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பறக்கும் படையினர் 6 குழுக்களாக பிரிந்து இரவு பகலாக தாராபுரம், அலங்கியம், மூலனூர், குண்டடம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் அலங்கியம் இந்தியன் எரிபொருள் நிலையம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மடத்துக்குளம் கிராமத்தை சேர்ந்த பால்ராஜ் மகன் திருநாவுக்கரசு என்பவரிடம் 91,380 ரூபாயை பறக்கும் படையினர் தலைமையில் வேளாண்மை துறை சசிகலா பறிமுதல் செய்தார். இதேபோன்று கன்னிவாடி கூட்டுறவு வேளாண்மை அலுவலகம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனை செய்தபோது அரச்சலூர் பகுதியில் உள்ள அரசன் சோப் தயாரிப்பு நிறுவன கேஷியர் மணிசெல்வம் என்பவர் இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்திருந்த 56,210 ரூபாயை
வட்டார வளர்ச்சி அலுவலர் வெண்ணிலா தலைமையில் தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். 2 இடங்களிலும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள 1,47,590 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் தாராபுரம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிகளுக்கான மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை தேர்தல் அதிகாரிகள் பாதுகாப்பான அறையில் பத்திரமாக பூட்டி சீல் வைத்தனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதியில் 320 வாக்குச்சாவடிகளுக்கு சரிபார்க்கப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உடையார்பாளையம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்டன. இதனையடுத்து அனைத்து கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் தேர்தல் அலுவலர்கள் மற்றும் அதிகாரிகள் ஸ்ட்ராங் ரூமில் மின்னணு இயந்திரங்களை வைத்து பூட்டி சீல் வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஜவுளி ஏற்றி வந்த லாரி டயர் வெடித்து கவிழ்ந்த நிலையில் லாரி உரிமையாளர் வரும் வரை செல்லக்கூடாது என்று கூறியதால் ஓட்டுநர் இரத்த காயங்களுடன் லாரியை 4 மணி நேரமாக காவல் காத்துள்ளார். சேலத்திலிருந்து மதுரையில் உள்ள கடைகளுக்கு துணி பண்டல்களை ஏற்றிக்கொண்டு லாரி சென்றுள்ளது. அந்த லாரியை திருவாரூரை சேர்ந்த வீராசாமி என்பவர் ஓட்டி சென்றார். கரூர் திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் வேடசந்தூர் அருகே உள்ள விட்டல் நாயக்கன்பட்டியில் சென்றபோது திடீரென லாரியின் முன்பக்க டயர் வெடித்துள்ளது. இதனால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலை நடுத்தடுப்பில் ஏறி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் வீராசாமிக்கு தலையிலும் கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் ஆம்புலன்ஸை வரவழைத்து காயமடைந்த வீராசாமியை மருத்துவமனைக்கு செல்லுமாறு கூறினர். ஆனால் லாரியின் உரிமையாளர் தான் வரும் வரை அங்கிருந்து நகரக்கூடாது என்று கூறியதால் ஓட்டுநர் வீராசாமி இரத்த காயங்களுடன் 4 மணி நேரமாக லாரியை காவல் காத்தபடி அங்கேயே உட்கார்ந்திருந்தது பரிதாபத்தை ஏற்படுத்தியது. கோவை மாவட்டம் வால்பாறை பொள்ளாச்சி நெடுஞ்சாலையில் 2 வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். வால்பாறை வாட்டர் பால்ஸ் எஸ்டேட் பகுதியில் பொள்ளாச்சி நெடுஞ்சாலையில் எதிரெதிரே வந்த 2 வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இதில் வாட்டர் பால்ஸ் எஸ்டேட் மேலாளராக பணிபுரிந்து வரும் அமுக் ராஜப்பா, கேரள மாநிலத்திலிருந்து குடும்பத்தினருடன் சுற்றுலா வந்த ஓட்டுநர் சபரினி, ரெஷிதா, ரெஜினா, ஃபைல் ஆகிய 5 பேர்களும் பலத்த காயமடைந்தனர். அவர்கள் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து காடம்பாறை காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். வீடுகளுக்கு பயன்படுத்தும் சிலிண்டரை உணவகங்களுக்கு பயன்படுத்த அனுமதி வழங்க வேண்டும் என்று சென்னையில் உணவகம் நடத்தி வருபவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இஸ்ரேல் ஈரான் போரால் எரிவாயு இறக்குமதி தடைப்பட்டதால் இந்தியாவில் வணிக பயன்பாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்குவது நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சென்னை, ராயபுரம், திருவொற்றியூர் பகுதிகளில் பெரும்பாலான உணவகங்கள், தேநீர் கடைகள் மூடப்பட்டுள்ளது. இந்த உணவகங்களில் பணிபுரிந்தவர்களும் அதை உணவுக்காக நம்பி வேலைக்கு வந்தவர்களும் தங்கள் சொந்த ஊருக்கே திரும்பி சென்றனர். உணவகங்கள் முடுக்கிவிடப்பட்டதால் உணவுக்காக வருபவர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். இதனால் வீட்டு பயன்பாட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர்களை உணவகங்களுக்கு வழங்க வேண்டும் என்று உணவக உரிமையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடந்த 2 வாரமா கேஸ் தட்டுப்பாடு காரணமா எங்களுடைய உணவகம் மூடி இருக்குது. இந்த உணவகம் மூடி இருக்கிறதுனால இதில் தொழில் செய்த தொழிலாளர் 15 பேருக்கு வேலை கொடுக்க முடியாமல் அவங்க குடும்பம்லாம் கஷ்டப்படுது. இந்த உணவகத்தை நம்பி வரக்கூடிய காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலாளர்கள், சென்னை துறைமுகத்துக்கு போகக்கூடிய கனரக வாகனங்கள், இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இந்த உணவகத்துக்கு தான் வருவாங்க. தற்போது கேஸு தட்டுப்பாடு, வணிக சிலிண்டருக்கு தட்டுப்பாடு காரணமாக உணவகம் மூடி இருக்குது. இதனால் உணவு சாப்பிட்றதுக்கு வெளி மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய டிரைவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல. வெளி மாநிலத்திலேருந்து தங்கி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல. மத்திய மாநில அரசுகள் இதை உடனடியாக தீர்வுக்கு கொண்டு வர்றதுக்கு இதை பாருங்க, கேஸ் சிலிண்டர்லாம் அப்படியே இருக்குது பாருங்க. கரூரில் கோடை வெயிலில் பணியாற்றும் காவலர்களின் தாக்கத்தை தணிக்க காவல் துணை கண்காணிப்பாளர் செல்வராஜ் நீர்மோர், எலுமிச்சம் பழசாறு ஆகியவற்றை வழங்கினார். கரூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரி பாரன்ஹீட்டுக்கு மேலாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் சாலை சந்திப்புகளில் நின்று போக்குவரத்தை சீர் செய்யும் காவலர்கள் மிகுந்த வெக்கையால் இன்னலுக்குள்ளாகி வருகின்றனர். அவர்களின் பணி தொடர்ச்சியாக தொய்வின்றி அமைப்பதற்கு மாவட்ட காவல்துறை சார்பில் நீர்மோரும் எலுமிச்சம் பழசாறும் வழங்கப்படுகிறது. கோடைக்காலம் முழுவதும் நீர்மோர், எலுமிச்சம் பழசாறு வழங்கும் நிகழ்ச்சியை காவல் துணை கண்காணிப்பாளர் செல்வராஜ் தொடங்கி வைத்தார். மேலும் கோடையின் வெப்பத்தை தாக்குப்பிடிப்பதற்காக தொப்பிகளும் வழங்கப்பட்டன.
வாலாஜாபேட்டையில் ரமலான் பண்டிகையின் பொழுது நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து இஸ்லாமிய சகோதரர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தாரிகா சல்மான் பொதுமக்களிடம் பரப்புரை செய்து வாக்குகளை சேகரித்து வருகிறார். நிலையில் ஈகை திருநாள் அன்று வாலாஜாபேட்டையில் உள்ள நவாப் ஜாமியா பெரிய மசூதியில் இஸ்லாமியர்கள் ஏராளமானோர் தொழுகையை முடித்துக் கொண்டு வெளியே வந்தனர். அப்போது இஸ்லாமிய சகோதரர்களுடன் வேட்பாளர் தாரிகா சல்மானுக்கு ஆதரவு தாருங்கள் என கூறி நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சாட்டைநாதர் கோவிலில் புதிதாக கட்டப்பட்ட குளியலறைகளை தருமபுரம் ஆதனம் திறந்து வைத்தார். சீர்காழியில் தருமபுரம் ஆதனத்திற்கு உட்பட்ட சட்டைநாதர் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் திருநெல்லை நாயகி உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களின் வசதிகளுக்காக தருமபுரம் ஆதன மடத்தின் செலவில் கழிப்பறை குளியலறை கட்டப்பட்டுள்ளது. ஆதனத்தின் சன்னிதானம் சீர்வளர் சீர் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த குளியலறை கட்டடங்களை திறந்து வைத்தார். சீர்காழி புண்ணிய திருத்தலத்தில் பக்தர்களினுடைய வருகை அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. சுக்கிரவார வழிபாடு, அபிஷேக அர்ச்சனைகள் கட்டுக்கடங்காத அளவில் கூட்டம் அதிகமாக இருக்கின்றது. வருகின்ற பக்தர்களுக்கு போதிய வசதிகளை நகராட்சி செய்ய தவறியதை. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில் கருவறை முன்பு பாய்ந்த சூரிய கதிர்களை கண்டு பக்தர்கள் பரவசமடைந்தனர். நம்மாழ்வாரால் பாடப்பெற்ற திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவில் 108 வைணவ தலங்களில் ஒன்றாகும். இங்கு பெருமாள் அனந்த சயன கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இந்த புரட்டாசி பங்குனி மாதத்தின் தொடக்கத்தில் மாலை நேரம் சூரியனின் மயக்கும் பொன்னிற கதிர்கள் அனந்த சயனத்தில் பள்ளி கொண்டு அருள்பாலிக்கும் பெருமாளின் உடலில் விழும் வகையில் கோவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பங்குனி புரட்டாசி மாதங்களில் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை மாலையில் மறையும் சூரிய ஒளி கதிர்கள் கோவில் கருவறை வரை பாய்ந்து சயன கோலத்தில் காட்சி தரும் ஆதிகேசவ பெருமாளின் திருமேனியை தழுவி செல்லும். சூரியனின் மஞ்சள் நிற கதிர்கள் கண்களை கூச செய்யும் விதத்தில் பாய்ந்து சபா மண்டபம், உதய மார்த்தாண்ட மண்டப பகுதியை தாண்டி கருவறையில் பள்ளி கொண்ட பெருமாளின் திருமேனியில் விழுந்தது. இதை பார்த்த பக்தர்கள் பரவசமடைந்தனர். அது புரட்டாசி மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை நேர வரும். அஸ்தமன சூரியன் அடிக்கும். அது மழைக்காரம் இல்லாமல் இருந்தால் நல்ல கிளியரா தெரியும். இன்னைக்கு மழைக்காரம் ஆயிருந்தால மேகம் மரத்திற்கு இந்த தரிசனம் வணங்கிட்டு உத்தராயணத்துல போய் உட்கார்ந்துருக்கோம். ஒரு 6 மாசம் அது முடிஞ்சோன்னு தட்சிணாயனத்துல வருவார் புரட்டாசி மாசம். அப்போ 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை பகவானை தரிசனம் பண்ணி வணங்கிட்டு வரும். அதனாலதான் உள்ள சூரிய பகவானை வச்சிருக்காங்க. அவரு சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேலூரில் தான்தோன்றீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்காக 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக தீர்த்தக்குடம் முளைப்பாரி எடுத்து சென்றனர். வாழப்பாடி அருகே பேலூரில் தான்தோன்றீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் 23 ஆண்டுகளுக்கு பிறகு மார்ச் 25ஆம் தேதி புதன்கிழமை நடைபெற உள்ளது. இதற்காக பேலூர் சின்னமநாயக்கன் பாளையம் ஆகிய 2 ஊர் மக்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு விரதம் இருந்து வருகின்றனர். இந்நிலையில் பெண்கள் நவதானியங்களை முளைக்க வைத்த முளைப்பாரி, புனித நீர் நிரம்பிய தீர்த்த குடங்கள் ஆகியவற்றை மாரியம்மன் கோவில் திடலுக்கு கொண்டு வந்து அதற்கு பூஜை செய்த பின்னர் தலையில் சுமந்தவாறு ராஜவீதி வழியாக கொண்டு சென்றனர். அப்போது சின்னமநாயக்கன் பாளையம் பெரியவர்களுக்கு பேலூரை சேர்ந்த பெரியவர்கள் சால்வை அணிவித்து வரவேற்றனர். அதனைத் தொடர்ந்து 2 ஊர் மக்களும் ஒன்றிணைந்து 2000க்கும் மேற்பட்ட முளைப்பாரி, தீர்த்த குடங்களை கோவிலை சுற்றி தலையில் சுமந்தவாறு வலம் வந்தனர். குடத்தில் நிரப்பிய புனித நீரை சாமி மீது ஊற்றி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அருகே திரு மெய்ஞானம் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் அசுபதி தீர்த்த கிணற்றில் நடைபெற்ற தீர்த்தவாரியில் தருமபுரம் ஆதனம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டனர். திருக்கடையூரில் அபிராமி அம்மன் உடனுரை அமிர்தகடேஸ்வரர் கோவில் உள்ளது. திருக்கடையூர் அருகே திருமெய்ஞானத்தில் உள்ள பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் பங்குனி மாதம் அசுபதி நட்சத்திர நாளில் தீர்த்தவாரி நடைபெற்றது. இதை முன்னிட்டு பக்த மார்க்கண்டேயர் அசுபதி தீர்த்தத்திற்கு பல்லத்தில் எழுந்தருளினார். தருமபுரம் ஆதீனம் சீர்வளர் சீர் மாசிலாமணி தேசிகர் முன்னிலையில் சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓதிய பின்பு பக்த மார்க்கண்டேயர் தீர்த்தவாரி நடைபெற்றது. இந்த நாளில் புனித நீராடுவது சிறப்பு என்பதால் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று கோவில் கிணற்றிலிருந்து தண்ணீரை எடுத்து புனித நீராடினர். இதில் தருமபுரம் ஆதன மடாதிபதி உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வழிபட்டனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளிவாசலில் புனித ரமலான் பண்டிகை நடைபெற்றது. அதனை தற்போது சிறிய தொகுப்புகளாக பார்க்கலாம்.
ராமநாதபுரம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகே ரமலான் பண்டிகையொட்டி வெளிப்பட்டினம் தவ்ஹீத் ஜமாத் சார்பில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் தொழுகையில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் கடற்கரை சாலையில் உள்ள தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இதையடுத்து முல்லாவீதி, உருளையன்பேட்டை, நெல்லித்தோப்பு, அரியாங்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மசூதிகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டு ஒருவரை ஒருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உள்ள தனியார் திடலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் மாவட்ட செயலாளர் ஹாஜா தலைமையில் புனித ரமலான் பண்டிகை மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் கீழவாசல் நபில் திடலில் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் சார்பில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு கூட்டு தொழுகை நடைபெற்றது. இதில் பெண்கள் உள்பட 1000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கூட்டு தொழுகை நடத்தினர். இதன் பின்னர் ஒருவரை ஒருவர் கைகுலுக்கி ஆரத்தழுவி ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் பள்ளிவாசலில் ரம்ஜான் பண்டிகை மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் பெண்கள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இந்நிகழ்வில் ரம்ஜான் மாதத்தில் 30 நாட்கள் நோன்பு இருந்த இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் தொலைபேசியில் பேச்சு. மேற்காசியாவில் போரை நிறுத்தி அமைதி நிலவ செய்வதற்கு பிரிக்ஸ் நாடுகள் பங்காற்ற வேண்டுகோள். தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான உத்திகள் குறித்து அமித்ஷா, பியூஷ் கோயல் ஆகியோருடன் பேசியதாக தினகரன் பேட்டி. 3 நாட்களுக்குள் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என்றும் உறுதி. மாநிலங்களவை தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்த பிஜு ஜனதாதள சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் இடைநீக்கம். ஒடிசா எதிர்க்கட்சித் தலைவரும் பிஜு ஜனதாதள தலைவருமான நவீன் பட்நாயக் நடவடிக்கை. 48 மணி நேரத்திற்குள் ஹார்மஸ் நீரிணை கடல் வழியை எந்த அச்சுறுத்தலும் இன்றி திறந்துவிட வேண்டும். இல்லாவிட்டால் ஈரானில் உள்ள மின் நிலையங்களை தாக்கி அளிக்கப் போவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மிரட்டல். மியாமி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னர், ரஷ்யாவின் டேனில் மெத்வதேவ் ஆகியோர் வெற்றி. நேர் செட்களில் வெற்றி பெற்று 3 சுற்று ஆட்டத்திற்கு முன்னேற்றம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.